வரைக்கும் நல்ல மனம் கொண்டு வரவேற்பதா நல்ல மனம் கொண்டு வர சிறப்பாக எங்களுக்கு ஒரு காற்று மாதிரி குழந்தை என்பது ஒரு காற்று அவங்க விஷயத்துல அவங்க ரொம்ப தீர்மானமா இருக்கு. அழைக்கிறோம். அதற்கு பிறகு எங்களுடைய மேற்கொண்டு சாதாரண அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகின்ற நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினையும் வாழ்த்தலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அசோக்குமார் அவர்கள் என்னை நேரில் சந்தித்து ஆண்டுதோறும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த ஆண்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த மறுப்பெதும் சொல்லாமல் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். டோக்கன் இருக்கும். அவங்க ஒரு 5 பேர் மொத்தமா வந்தீங்கன்னா தள்ளுமுள்ள ஏற்படும். ரைஸ் டோக்கன் உள்ளவங்க ரெடினா தந்தை சமூக அறக்கட்டளையின் சார்பாக இன்று நடைபெற்ற சென்னையில் மாற்றுத்திறனாளி மனிதநேய கூடலில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு 500 பேருக்கு நோட்டு புத்தகமும் தாய்மார்களுக்கு 300 புடவையும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனமும் வழங்கப்பட்டது. இது பல நாள் கோரிக்கையாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு சிறப்பான முறையில் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டுத் துறையில் மேலும் பல விஷயங்களை நாங்கள் செய்ய உள்ளோம். அதன் முன்னோட்டமாக இந்த நிகழ்வு நடந்திருப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். மேலும் இந்த நிகழ்வு நடைபெற எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்த அறக்கட்டளை நிர்வாகிகள், அன்பு தம்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்த காரியம் இது நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. மேலும்
இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் இந்த பகுதியில் செய்ய பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்து என்ன சொல்கிறது சிறப்பு உதவி செய்து எங்களுக்கு சிறப்புக்கு மனு கேட்டுக்கொள்கிறோம். சார் உங்கள் அமைப்பு எவ்வளோ வருஷமாக சார்? இது பார்த்திங்கன்னா 2017 எங்களோட தாய்த்துறை சமுதாயத்தையோட இது பதிவு செய்தோம். தொடர்ந்து எங்களோட மெயினான நோக்கமே தெருவோரம் இருக்கும் குழந்தைகளும் பெரியோர்களுக்கும் உணவு வழங்குதல், தலைவரமாக இருக்கிற மக்களுக்கு உணவு வழங்குதல். மேலும் எங்களோட பயிலாக வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்கான தேவைகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் எங்களோட அறக்கட்டளையின் பயிலா. இதை நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு பல பேர் உதவி இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் போதை விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெரியவர்களும் சார்ந்த பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் இந்த இந்து மகாசபா ஸ்ரீ ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய இல்லை அதை பற்றி குறிப்பிட்டுருங்க. இவங்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் சமூக சேவையும் இந்த செயல்களுக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பார்த்துருக்கிறார். பார்க்கும்போது அவரிடம் இதுமாரி ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம். இது கண்டிப்பாக நான் எப்பவுமே ஒரு ஒத்துழைப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு. மேலும் இந்து மகாசபா தலைவர் அவர்கள் இது போன்ற பல நிகழ்வுகள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதில் அவரும் கலந்துட்டு இருக்கார். மதிய உணவு திட்டம் மூலயமாக அவர் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்வுகளை கலந்துட்டு இருக்காப்புல. தொடர்ந்து இவர் நம்ம அண்ணன் முன்னாடி ஆறுமுகம் அவர்கள் சட்ட ரீதியான ஆலோசனை மையங்களில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவரும் அந்த சட்ட சிக்கல் வரும்போது அவர் எங்களுக்கு ஒரு சில உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. இது போன்ற நல்ல உள்ளங்களை சேர்த்து பண்ண இந்த மனித நேயக்கூடல் இதுக்கு தான் நாங்கள் மனித நேயக்கூடல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வச்ச ஒரு. ஓகே சார் உங்கள் பேர், நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? என் பேர் அசோக்குமார், தாய் தந்தை சமூகத்தில் நிறுவன தலைவராக இருக்கிறேன். மேலும் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு தம்பி இவங்க எல்லாருமே அறக்கட்டளை நிர்வாகி எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்த காரியம் இது. என்னால் தனிப்பட்ட முறையில் நான் செய்ய முடியாது. தொடர்ந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல சிறப்பான ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு நன்றி.